அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலரத்னகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி நட்சத்திரங்கள் வரிசையில் கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னாலே பொதுவாகவே கார்த்திகை கீழிருந்து மேல் செல்லக்கூடியது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அங்கே என்ன சிம்பிள் அதிகமாக வச்சுருப்பாங்க? நாமத்தில் சென்டராக பார்த்திங்கன்னா செந்தூரம், குங்குமத்தில் அந்த மேல் நோக்கி எரியக்கூடியது. கார்த்திகை நட்சத்திரம் பரிபூர்ணமாக இயங்கக்கூடிய திருவண்ணாமலை. அங்கே பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் விசேஷம். பெண்கள் ஜென்ம நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணால் ஹெல்த் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு பெண்கள் தான் வீட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க. அப்போ இவங்கெல்லாம் என்ன செய்யணும், நீட்டு அதான் நாமம் டைப்பில் ஓவல் டைப்பில் உள்ள ஸ்டிக்கர் போட்டு பயன்படுத்துறது, குங்குமம் வச்சுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஜென்ம நட்சத்திரத்தை இயக்கும். அவங்களுக்கு பொருளாதார ரீதியான வெற்றியை கொடுக்கணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் தான் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் ரோகிணி நட்சத்திரத்துக்குரிய வடிவமான தேர் வடிவத்தை நீங்கள் பயன்படுத்தணும். தேர்னா அந்த காலத்தில் தேர், இந்த காலத்தில் காரு. அடிக்கடி காரில் பயணம் செய்வது, அதே போல் 3 சக்கரம் உள்ள ஆட்டோவில் பயணம் செய்வது, தேர் உள்ள ஃபோட்டோ வாங்கி இந்த பகவத்கீதை கீதாச்சாரத்தில் இருக்கும் இல்லையா, அந்த ஃபோட்டோ வாங்கி வீட்டில் வச்சு அடிக்கடி பார்க்குறது, இதெல்லாம் உங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்துக்கு ஏற்படுத்தும். அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் உணவில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திங்கள் கிழமையிலையோ இல்லை ரோகிணி நட்சத்திரத்துலையோ நீங்கள் பால்கோவா உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறது ரோகிணி நட்சத்திரத்தை இயக்கும். இது சம்பத்து தாரை பரிபூர்ணமாக உங்களுக்கு இயங்க ஆரம்பிச்சிடும். அப்போ ரோகிணி அப்படிங்கிறது சந்திரனோட நட்சத்திரம். அப்போ சந்திரனோட இன்னும் 2 நட்சத்திரம் என்ன? ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம். ஹஸ்தம் அப்படிங்கிறது கைகள். அப்போ கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் காலையில் எழுந்திருக்கும் போது கண் விழிக்கிறதும் இந்த 2 உள்ளங்கையும் இப்படி தேய்ச்சிட்டு கண்ணால் பார்க்குறது இந்த ஹஸ்த நட்சத்திரம்னா கை. அன்னபூர்ணியோட நட்சத்திரம். காசிக்கு போனால் அன்னபூர்ணி தரிசனம் பண்ணுறது, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜரை தரிசனம் பண்ணுறது, அதாவது குற்றாலம் இல்லை, இது குத்தாலம், அதாவது மயிலாடுதுறை டு கும்பகோணம் போகிற வழியில் மிடில் இருக்குது. இங்கே கிருபா குபேஸ்வரர் கோவில், ஹஸ்த நட்சத்திரத்துக்குள்ள கோவில். இந்த கோவிலுக்கு போய்ட்டு வர்றது, ஆரஞ்சு மிட்டாய் சாப்பிட்றது, ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறது, இதெல்லாம் ஹஸ்த நட்சத்திரத்தை பரிபூர்ணமாக இயக்கும். அதே போல் கருவூரார், சித்தர்களில் கருவூரார் வழிபாடு ஹஸ்த நட்சத்திரத்தை பரிபூர்ணமாக உங்களுக்கு அனுகிரகம் பண்ணி கொடுக்கும். திருவோணம். பொதுவாகவே திருவோணத்தோட வடிவம் பார்த்திங்கன்னா 3 பாதச்சோடு. பெருமாள் எல்லாமே திருவோணம் தான். அப்போ தீர்த்தத்தில் கொம்பு தீர்த்தம், அதாவது பார்த்திங்கன்னா யானை தந்தத்தில் கோவில்களில் பழமையான சிவாலயங்களில் அந்த பஞ்சாயதனம் பூஜைகள்லாம் பண்ணும்போது இந்த கொம்பு தீர்த்தத்துக்கு உதவிகள் செய்கிறது. அந்த தீர்த்தத்துக்கு நீங்கள் கங்கா வாட்டரோ இல்லை பன்னீரோ வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்கும்போது அது பரிபூர்ணமாக உங்களுக்கு இயங்க ஆரம்பித்தோம். திருவோணம் அப்படின்னால கேசரி. அப்போ கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த திருவோணத்தை இயக்கணும் அப்படின்னா கேசரிய உணவில் அடிக்கடி சாப்பிட்றது, இட்லி அப்படிங்கிறதும் திருவோணத்தை குறிக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்திலையும் குடும்ப ஒற்றுமையும் தெய்வ அனுகூலத்தையும் பரிபூர்ணமாக கொடுக்கும். ஏன் அப்படின்னா 2வது நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரமாக வரக்கூடியது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2வது நட்சத்திரமாகவே வரும். இதுதான் அதோட சூட்சமாக. குருவின் குரு நட்சத்திரம் தான் 2வது நட்சத்திரம். ஸோ கார்த்திகை நட்சத்திர நபர்கள் ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரத்துக்கான உணவுப் பொருட்கள், தெய்வங்கள், அதற்கான சிம்பிள்ஸை நீங்கள் பயன்படுத்தும்பொழுது உங்கள் வாழ்க்கை சிம்பிளாகி அந்த சிம்பிள் உங்கள் வாழ்க்கையை ஜெயிக்க வச்சிரும். நாம் யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, என்ன நீங்கள் ரீச் பண்ண முடியாமையோ இல்லை உங்களுக்கு காசு கொடுத்து அஸ்ட்ராலஜி பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கும்போது நீங்களும் பலன் பெறணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் பண்ணுறேன். இது எதுக்குன்னா, ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃப், ஒரு தலைவலிக்கு ஒரு அமிர்தாஜன் தடவுற மாதிரி. இதையே வச்சு உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியாது. ஏன்னா ஜோதிடம் என்பது வெறும் நட்சத்திரத்தை வச்சு மட்டும் இல்லை, பாவம் இருக்குது, கிரகம் இருக்குது, கிரக சேர்க்கைன்னு இருக்குது, திசாபுத்தின்னு இருக்குது, கோச்சாரம்னு இருக்குது, அந்தரம்னு இருக்குது, அதிசூட்சம் அந்தரம்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடத்தோட பலம், 9ஆம் இடத்தோட பலம் நிறைய இருக்குது. இப்போ உடம்பு நீங்கள் தலைவலிக்குதுன்னா டாக்டர்கிட்ட வெறும் தலையை மட்டும் எடுத்து போய் காட்ட முடியாதுல்ல. அப்போ ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃப். எப்போவுமே யூடியூப் பார்த்துட்டு நீங்கள் பரிகாரம் செய்யுங்க, தப்புன்னு சொல்ல. அதே சமயத்தில் அதுவே உங்கள் வாழ்க்கையை மாற்றாது. காரணம், ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த விஷயத்தால் நீங்கள் பலன் அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன நம்ம செய்யணும்? நீங்கள் எனக்கு பணம் கொடுத்து பார்க்கல, உங்களால் முடிஞ்சதை யாருக்கா ஒரு டீயாவது வாங்கி தானமாக கொடுத்துருங்க. காரணம், வைத்தியம், மணி, மந்திர, ஔஷதம், வைத்தியமும் ஜோதிடமும் யார்ட்டையும் இலவசமாக பார்க்கக்கூடாது. காரணம், உங்களோட கர்மாவை நான் வாங்கிக்கிறேன். காரணம், உங்களுக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன்னா இதை நான் பல பேருக்கு சொல்லியிருக்கேன். அதே சமயத்தில் நீங்கள் செஞ்சாலும் அதுக்கு பலன் எனக்கு உண்டு. நீங்கள் இதை கேட்டுட்டு இன்னொருத்தவங்களுக்கு சொன்னாலும் எனக்கும் பலன் உண்டு, உங்களுக்கும் உண்டு. அதே சமயத்தில் நீங்கள் ஜெயிக்கும் போது கிரகங்கள் என்ன தாக்கும். ஸோ அதுக்கு நான் நிறைய வழிபாடுகள் பண்ணணும். நான் மட்டும் இல்லை, நிறைய அஸ்ட்ராலஜர்கள்ஸ் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கொடுக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் அட்லீஸ்ட் ஐயா உங்கள் பரிகாரத்தால் நான் ஜெயித்தேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்கள். காரணம், ஒரு விஷயத்தில் அஸ்ட்ராலஜர் எதில் மிகப்பெரிய சக்ஸஸ்னால் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீஸ் இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, நான் உங்கள் பரிகாரத்தை செஞ்ச சக்ஸஸ்ன்னு, அதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ரெவென்யூவாக நான்
எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். காரணம், இந்த பரிகாரம் நீங்கள் நிறைய பேர் சக்ஸஸ்ன்னு சொன்னால் மட்டும்தான் இந்த பரிகாரங்களை எல்லாருக்கும் நான் சொல்ல முடியும். காரணம், எல்லா பரிகாரத்தையும் நான் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி கிரகச்சரிக்கை எனக்கு இல்லை, உங்களுக்கு இருக்கும். அதே போல் உங்களுக்கு இருக்க கிரகச்சரிக்கை இன்னொருத்தருக்கு இருக்காது. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் பரிகாரமும் கிரகங்களும் மாறும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக நல்ல கன்சல்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு தான் இது. ஜஸ்ட் ஒரு டெம்பரரி ரிலீஃப். எப்படின்னா கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்க டக்குன்னு விடும். ஆனால் பர்மனெண்ட்டாகவே நீங்கள் ஜெயிக்கணும்னா என்னோடய அப்பாயின்மெண்ட் நம்பர் இருக்குது. ஸோ அனைவரும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கான வீடியோஸை நான் கண்டினியூவாக கொடுக்குறேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆதரவு தரணும். காரணம், இந்த மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அப்போ சேவைங்கிறது நான் கட்டணம் இல்லாமல் பண்ண முடியாது. காரணம், எனக்கு எந்த பொருளும் யாரும் ஃப்ரீயாக கொடுக்கல. அஸ்ட்ராலஜர் நீங்கள் நிறைய பேருக்கு சக்ஸஸ் பண்ணுறீங்கன்னு என்னை பஸ்ஸில் யாரும் ஃப்ரீயாக அழைச்சிட்டு போகல, என் காருக்கு யாரும் பெட்ரோல் போட மாட்டாங்க. காரணம், நீங்கள் வாங்கக்கூடிய அதே துணி கடையில் தான் நானும் ட்ரெஸ் வாங்குகிறேன், நீங்கள் வாங்கக்கூடிய மளிகை கடையில் தான் அதே நான் வாங்குகிறேன். எல்லாருக்கும் ஒரே ரேட்டு தான், எனக்கும் ஒரே ரேட்டு தான். ஸோ எல்லோரும் கேட்குறாங்க அஸ்ட்ராலஜி காசாக்காதீங்க. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், அஸ்ட்ராலஜி ஃப்ரீ. ஆனால் உங்களுக்கு டைம் ஒதுக்குறேன் இல்லையா, அதுக்கான காசு தான். ஸோ உங்களோட நிறை குறைகள் அனைத்தையும் கமெண்டில் போடுங்க. ஒரு ஜோதிடரை பற்றி கண்டிப்பாக இகழ்ந்து போடாதீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு உங்கள் குழந்தைகளில் வித்யா தோஷத்தை ஏற்படுத்திடும். ஏன்னா ஜோதிடர்கள், வைத்தியர்கள் எல்லாமே அவங்க கர்மா வாங்கிட்டு தான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. காரணம், உங்களை யாரும் வாங்க சொன்னான்னா பிறப்பே அதுக்கு தான். அப்படிங்கும்போது யாரையும் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணாதீங்க. நானும் இல்லை, எந்த அஸ்ட்ராலஜியும் கமெண்ட் பண்ணாதீங்க. இதெல்லாம் உங்கள் குழந்தைகளோட சந்ததிகளுக்கு படிப்பு, வாரிசு இதெல்லாம் பாதிச்சிடும். அப்போ இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஜெயிக்கணும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்பாள் அருள் சேனல். அம்பாளோட அருளோடையே அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.